ஒரு அப்பா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு தான் சொல்லுவாரு. என்னன்னா, "தலகாணி இல்லாம வெறும் தரையில படுங்க, சரியாகிடும்." இத அடிக்கடி சொல்லிட்டுருப்பாரு. ஒரு டைம் பக்கத்து வீட்டுக்காரர் இறந்து போன அவரோட மனைவிய நெனச்சு சோகத்துல இருக்கும் பொழுது, "தலகாணி இல்லாம வெறும் தரையில படுங்க, சரியாகிடும்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடன் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி அவரோட நண்பர் சோகத்துல இருக்கும் பொழுதும், "தலகாணி இல்லாம வெறும் தரையில படு, சரியாகிடும்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில நேரங்கள்ல அவரே தலகாணி இல்லாம வெறும் தரையில படுத்திருக்கிறதும் உண்டு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அவரோட பொண்ணு, ஒரு நாள் ஏதோ முதுகு வலி, தலைவலினா தலகாணி இல்லாம வெறும் தரையில படுக்கிறது தீர்வாகும். ஆனா, நீங்க மனசு வலிக்கு கூட இது தீர்வாகும்னு சொல்றீங்களே, வேடிக்கையா இல்லையாப்பா? அப்படின்னு கேட்குறா அவரு. உன்னோட தலைக்கு ஆதரவா எதையாவது தேடும் போது தான் உன் மனசு பலவீனப்படும். ஆறுதலா யாராவது தலை கோதி விட மாட்டாங்களா? அலறதுக்கு மடி தர மாட்டாங்களா? சாஞ்சுக்கிறதுக்கு தோள் தர மாட்டாங்களான்னு ஏங்கி தவிக்கும். இதுவே எதுவுமே இல்லாம வெறும் தரையில உன்னோட தலைய வச்சு, யாருமே இல்லாத நிராதரவா உன்ன நெனச்சு பாரு. அப்பதான் உனக்கு நீ தான் இருக்க அப்படின்ற உணர்வு வரும். யாருமே இல்ல, இத நான் தான் சரி பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன் தான் உன்னை எழுந்து ஓட வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. முடியாத நேரங்கள்ல மத்தவங்களோட ஆறுதல் எதிர்பார்க்கறது தப்பில்ல. ஆனா அது ஒரு பலவீனம் தான். அத விட எப்பவுமே எனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற ஆறுதல் தான் நம்மளோட பலத்த அதிகமாக்கும்.